இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடிய நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு யாருக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இதை பாயில் பண்ணி சாப்பிட்றப்போ இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சுகர் ஸ்பைக் எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கொன்னு நிறைய ரிசர்ச் சொல்லுது. அதே மாதிரியே யூடியூப்லேயே நிறைய டாக்டர்ஸ் இதை பற்றி பேசுகிறாங்க. அதோட ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம இதை எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு 2 பேருக்கு எடுக்கக்கூடிய குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன், 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம 4 முட்டை எடுத்திருக்கோம். இது 2 பேருக்குள்ள குவான்டிட்டி. இதில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு முட்டை வேக வைக்கும்போது எப்போயுமே நம்ம இந்த மாதிரி மண் சட்டியில் வேக வச்சோன்னா நம்மளுக்கு நம்ம ஸ்டீல் பாத்திரம், அலுமினியம் பாத்திரம்லாம் எடுத்தோன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக அந்த பாத்திரம் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ உங்களுக்கு வெந்து வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டீமரில் வச்சு நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு நம்ம இதை கண்டிப்பாக பாயில் பண்ணி தான் சாப்பிடணும், ஸ்டீம் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணியில் போட்டு இதை பாயில் பண்ணுறப்போ இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் உங்களுக்கு ரொம்ப லோ ஆகிடும். அப்போது உங்களுக்கு சுகர் ஸ்பைக் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இது ஸ்டீம் பண்ணிங்கன்னா ஒரு மாட்ரேட்டாக இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்க ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் நம்ம இதை ஃப்ரை பண்ணவோ இல்லாட்டி ரோஸ்ட் பண்ணவோ அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா இதோட கேலரிஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நம்ம பச்சையாக ஒரு சட்னி அரைக்க போகிறோம். இப்போ இதுக்கு 8லேருந்து 10 கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 நம்ம காஞ்ச மிளகாய் வேணும். இந்த காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதே மாதிரி கை எதுவும் சுட்டுக்காமல் பார்த்து இந்த மாதிரி அதாச்சும் அது உப்பி வரும், அந்த மாதிரி ஆக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் வேணான்னா ஒரு 2 மிளகாய் கூட சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை அந்த காம்பை உடைச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட இந்த பிஸ்டல் இருந்துச்சுன்னா அதில் கூட இதை இப்படி இடித்து கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் கூட வேணாம், அதை விட கொஞ்சம் கம்மியாகவே போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட சேர்த்து கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தூள் உப்புனாலும் ஓகே. இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கிற வேண்டாம், ஜஸ்ட் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தால் மட்டும் போதும். நம்ம சின்ன வெங்காயமே பார்த்திங்கன்னா அதுலேயே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பிளட் சுகரை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, ரிசர்ச் சொல்லுது. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க, உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த சட்னி இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதே தெரியாது, சூப்பராக சாப்பிட்றலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ஒரு மீலாக நம்ம எடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். இது நான் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்து குக் பண்ணி எடுத்திருக்கேன். இது எந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதில் இருக்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையும். இதில் நிறைய நார்சத்து இருக்குது. அது நம்ம கட் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரியே ஸ்கின்க்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பீட்டா கேரட்டின் நிறையா இருக்குது. அதே மாதிரி வைட்டமின் இ இருக்குது. அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது ஆன்டி கேன்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு ரிசர்ச் சொல்லுது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாகவே எல்லாருமே இதை சாப்பிட்லாம்.
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம். வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீத்தூஸ் மெனு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில்